இப்ப இதுல இருந்து பாருங்க, இட்டு பிளஸ் ட இட்ட, இட்டு பிளஸ் ய டிய, இட்டு பிளஸ் ய டிய, இட்டு பிளஸ் ர ட்ர, இன்னு பிளஸ் ட இன்ட, இன்னு பிளஸ் ட இன்ட, இன்னு பிளஸ் ந இன்ன, இத்து பிளஸ் க இத்க, இத்து பிளஸ் த இத்த. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல இருந்து இது வரைக்கும் சுவாமி, இந்த இட்டு பிளஸ் அதுக்கு அடுத்தது எழுதி காமிங்க. கூட்ட எழுத்து எழுதி காமிங்க. வெரி குட். இப்ப வந்து சங்கர நாராயணன் சுவாமி ரொம்ப அழகா மைன்யூட்டா கவனிச்சு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நல்ல விஷயம். குட். இப்போ சரியா, செகண்ட் அதனுடைய இட்டு ஓகேவா? இப்ப இது வந்து டிய அப்படின்னு ஆகும். இது டியான்னு ஆகணும்னா எப்படி ஆகும் பாருங்க. இருக்கு இந்த டாக்கு பக்கத்துல இந்த யா இருக்கு இல்லையா, அது என்ன பண்றது? இங்க வந்து ஒரு குத்து குத்துறது. யார் குத்துறது? நீங்க எழுதுறதே தெரிய மாட்டேங்குது ஜி, உங்க ஸ்கிரீன் இதுல வர மாட்டேங்குது இல்லையா? எதுவுமே வரலையா? மத்தவெல்லாம் மியூட் பண்ணிடணும் சார். போர்ட்ல எழுதும் போது ப்ளீஸ் மத்தவெல்லாம் மியூட் பண்ணுங்க, இல்லாட்டா உங்க ஸ்கிரீன் வந்துருது, சார் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது. ஓகே, ஒரே நிமிஷம். நான் என்ன பண்றேன், இந்த சந்தர்ப்பத்துல மட்டும் மியூட் ஆல் கொடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். படியன் வந்து எல்லாரும் மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ண முடியாது. சரியா? ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஓகேவா? திருப்பி நான் உங்களை இது அன்மியூட் பண்ணுவேன். இப்ப வந்து இட்டு பிளஸ் ய டிய, இந்த டிய அப்படின்றத இப்படிதான் எழுதணும். இப்ப சாதாரணமா நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன பார்த்தோம், இங்கு மாதிரி லெட்டர்ல வந்து கீழே போடுவோமே, இதுல அது மாதிரி கீழே போட்டுக்கலாமே அப்படின்னா இந்த யா கீழே போட முடியாது. சரியா? அப்ப என்ன பண்ணணும், இந்த யா பக்கத்துல வருது, ஆனா அந்த பக்கத்துல வரக்கூடிய யா தலையில போயிட்டு இந்த இடத்துல இது மாதிரி ஒட்டிக்காம இந்த இடத்துல வந்து ஒரு குத்து குத்துறது. குத்தும் போது இது என்ன ஆகுது? இட்டு, இது யாவாவே இருக்கு, டிய அப்படின்னு ஆகுது. புரியுதா? அததான் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு காமிச்சிருக்கா. இங்க பாருங்க, இந்த இடத்துல முதல் தடவை போடும்போது இட்டு பிளஸ் ய டிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோக் போட்டிருக்கான். இந்த இடத்துல இந்த ஸ்டோக் போடுறது ஒரு ப்ரொசீஜர். ஒரு ப்ரொசீஜர் இதுக்கே, இந்த லெட்டருக்கே இது மாதிரி போடலாம். புரியுதா? எப்படி? இது மாதிரி ஓகேவா? இந்த இடத்துல கூட இந்த யாவை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி டியான்னு மாத்த முடியும். சரியா? இதுதான், இது டிய, இது டிய. ஓகேவா? புரியுதா? இதுதான், இது ரெண்டுத்து தான் வந்து அவங்க வந்து அங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம், இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றோம். இது பாரு, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இட்டு பிளஸ் ய டிய, இட்டு பிளஸ் ய டிய. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி லெட்டர் எழுதும் போது இந்த இட்டு இது வந்து ட, இது இட்டா மாறணும் அப்படின்னா இந்த யாவை கொஞ்சம் இறக்கி இது கிட்ட கொண்டு போய் குத்தணும். இது குத்தினா மாதிரி இருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இட்டுனே இருக்கும், இது யானே இருக்கும். சரியா? டியா. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதை நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுதா? புரியல? திருப்பி ஒரு தடவை கேட்கலாம். நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். புரிஞ்சுது எடுத்துக்கலாமா? ஓ சாரி, உங்களை நான் வந்து அன்மியூட் பண்ணல. ஒரே நிமிஷம். வெரி குட். இப்போ உங்களால அன்மியூட் பண்ண முடியும். அன்மியூட் பண்ணி நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம். இல்ல, நீங்க போட்ட அந்த வேர்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஹலோ, புரியல. நீங்க முதல்ல எழுதி காமிச்ச வேர்டுக்கும் இதுல இருக்கிற வேர்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து பிரிண்டட், நான் கையில எழுதுறேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, கரெக்ட். பட் நீங்க அதாவது கொஞ்சம் டச் பண்ணி எழுதணும்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. இதோ இந்த இடத்துல வந்து இத பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். இது நம்ம கான்செப்ட் என்ன, அது மட்டும் தான் நமக்கு என்னன்னா, இந்த யா இருக்கு இல்லையா, இந்த யா வந்து தலையில போயிட்டு இந்த தலைக்கோடோட டச் பண்ணாம கீழே இறங்கி இத ப்ரெஷரைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இத ப்ரெஷரைஸ் பண்ணிட்டுனா இது இட் ஆகும், இது யார்.
அதுதான் எங்க வாத்தியார் என்ன சொல்வார், நீ பாட்டு நீ இருந்துட்டு இருந்தப்பா, உன்னை ஒரு பையன் வந்து பொக்குன்னு ஒரு குத்து குத்தினா அப்ப நீ என்ன பண்ணுவ, வழியில வந்து இது பண்ணுவியா இல்லையா, அழுவியா இல்லையா? அது மாதிரிதான் இது வந்து இட்டு இட்டு அப்படின்னு ஆகிறது. அது இட்டு இட்டு அப்படின்னு ஆகிறது, வேற ஒண்ணும் இல்ல. உன்னை வந்து ஒரு குத்தரான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. அது மாதிரி இந்த யா என்ன பண்றது, போயிட்டு குத்துறது. எதை குத்துறது? இட்ட போயிட்டு குத்துறது. அது டிய அப்படின்னு ஆகும். சரியா? இப்ப அடுத்தது வந்து இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கு கேட்க. இதுல இந்த லெட்டர்ஸ்ல இட்டு பிளஸ் டேல இருந்து ஆரம்பிச்சு இத்து பிளஸ் டே வரைக்கும் நீங்க எல்லா லெட்டருமே ஒரு தடவை உங்களுடைய மைண்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி இது மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க அப்படியே அதை பார்த்துட்டே வாங்க. அந்த காம்பினேஷன் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் பண்ணுங்க. சரியா ஜி? இந்த இட்டு பிளஸ் யா இருக்குல்ல ஜி, அதுல மட்டும் இந்த ஸ்ட்ரோக் அதுல வருது இல்லையா? மிச்ச இதுலயே அந்த ஸ்ட்ரோக் வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல கூட ஸ்ட்ரோக் வரத அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனா ப்ரொசீஜரா நீங்க எழுதணும்னா ஸ்ட்ரோக் போடாம தான் எழுதணும். புரியுறதா? அதனாலதான் அந்த இட்டு பிளஸ் யாவை கூட நான் இந்த இடத்துல போட்டு காமிச்சேன், டிய அப்படின்றத போட்டு காமிச்சேன். சரியா? சரி, இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கு லெட்டர்ல? அடுத்தது போலாமா? ஓகே, சரி. அடுத்தது இங்க இருந்து இருக்கு பாருங்க, இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து இட்டு பிளஸ் ட்ர இன்னு பிளஸ் ட இன்ட. சாரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் பார்த்தோம். இந்த இத்து பிளஸ் ட வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இது ஃபுல்லா பாத்தீங்களா? இந்த இட்டு பிளஸ் ட்ரால இருந்து இது வரைக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு தடவை செக் பண்றீங்களா? இது 1 2 3 4 5 6 இந்த 6 காம்பினேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. இல்ல, டவுட் எதுவும் இல்லை இல்லையா? சரி, அடுத்தது இங்க பாருங்க, இங்கேருந்து இத்து பிளஸ் இத்த இதுல இருந்து ஆரம்பிச்சு படிக்கும். ஓகேவா? மீனாட்சிமா நீங்க படிக்கிறீங்களா? வி மீனாட்சிமா. ஓகே ஓகே ஷூர். இத்து பிளஸ் இத்த. இத் பிளஸ் த இத்த. இத் பிளஸ் ந இத்ன. இத் பிளஸ் ப ப. இத் பிளஸ் ம இத்ம. இத் பிளஸ் ய இத்ய. இத் பிளஸ் ர இத்ர. இத் பிளஸ் வ இத்வ. இத் பிளஸ் ச ச ச. அப்புறம் வந்து இத் பிளஸ் ய திய திய. த பிளஸ் க இத் சாரி இத் பிளஸ் க இத்க. வெரி குட். இப்போ மீனாட்சி அம்மா வாசிட்டாங்க இல்லையா? இதுல இருந்து இது வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு தடவை அப்படியே அதை கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கலாமே, ஏதாவது உங்களுடைய மைண்ட்ல வந்தா நீங்க சொல்லுங்க. சார் ஒரு டவுட் சார். கேட்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இட்டு பிளஸ் ரா இத்ரா அப்படின்னு வந்து தெரியுங்க சார். அதுவும் அது இட்டு பிளஸ் ரா இத்ரா, அதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம். அது இத்ரா வருமா இது இத்ரா வருமான்னு டவுட்டா இருக்கு. இது வந்து ஒண்ணும் இல்ல, இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இத ஃபர்ஸ்ட் நீங்க கான்சனன்ஸ்ல ஷ த்ர ஞ ஷ்ர அப்படின்னு 4 எழுத்துக்கள் பாத்தீங்க. அந்த திராவும் இந்த திராவும் ஒண்ணுதான். சரியா? ஓகேவா? இதுவும் அதுவும் வேற வேற இல்ல. அப்பவே நம்ம வந்து சொன்னோம் அந்த லெட்டருக்குள்ள 3 லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத பாருங்க. இப்ப டவுட் என்ன வந்தது அப்படின்னா, இத்து பிளஸ் ர இஸ் ஈக்குவல் டு த்ர. இது மாதிரி ஒரு லெட்டர் இருந்தது, த்ர அப்படின்றது. இந்த த்ரன்ற லெட்டர் தான் நம்ம முதல்லயே பார்த்தோமே. சரியா? அந்த த்ர வேறையா இந்த த்ர வேறையா, ரெண்டும் ஒண்ணுதானா? இதுதான் டவுட். சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? அதுல இருக்கிறதும் இதுல இருக்கிறதும் ஒண்ணுதான். இதுக்குள்ள என்னென்ன லெட்டர் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இத்து பிளஸ் இரு பிளஸ் அ. இத்து பிளஸ் இரு பிளஸ் அ. இது மூணு சேர்த்தா த்ர. ஓகேவா? இந்த லெட்டர் தான் அது த்ர. ஓகேவா? உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆச்சுன்னா ராஜுனா?
இத்ரா போனா இத்து பிளஸ் ரா இத்ரா ரெண்டுமே அது ஒண்ணுதான் அப்போனா ரெண்டும் ஒண்ணுதான் த்ரே தான் இத்து பிளஸ் ர த்ரே சரியா இந்த த்ரேவை வேற எப்படி பார்த்திருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கறதா இருந்தா இது மாதிரி பார்க்கலாம் சில புக்ஸ்ல சரியா இந்த த்ரே அப்படின்ற லெட்டரை எப்படி எழுதியிருப்பா அப்படின்னா இது மாதிரிதான் நிறைய புஸ்தகங்கள்ல எழுதியிருப்பான் ஓகேவா சில புஸ்தகங்கள்ல மட்டும் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பான் த்ரே ஓகேவா இது என்ன மெத்தடு அப்படின்னா இப்போ வந்து கிராப் போடுறதா என்ன பண்றோம் கிராப் போடுறோமா இல்லையா மா போட்டு ரேப் போடுறதா இருந்தா மரா போடுறோமா இல்லையா அது மாதிரி த்ராவை இது மாதிரியும் சில புக்ல போடுறோம் ஓகேவா ஓகே சார் சரி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணனா நீங்க ஓப்பனா சொல்லலாம் இல்ல இல்ல நான் உன்னை கேட்டா நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாம் தப்பு இல்ல சார் அடையன் புரியுது சூரியனா அடையனே கேட்கறேன் சரி சரி அடையன் பேக் சொன்னது அடையன் சொல்லுங்க நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன் எனக்கு கேட்கல இந்த புக்கு அவ பாத்துட்டு இருக்கா அதனாலதான் நோ ப்ராப்ளம் இப்ப வந்து இந்த த்ரே இது உங்களுக்கு புரிஞ்சுதா இது வரைக்கும் வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இந்த இத்து பிளஸ் சேல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சுவாமி இது பிளஸ் கா எழுதி காட்டுறேன் சுவாமி இதுவா இந்த காவா எழுதி காட்டு இப்போ இது மூணாவது இது சரியா இது பிளஸ் க ஓகேவா இந்த இது பிளஸ் க எழுதும் போது எப்படி எழுதுவா அப்படின்னா இது மாதிரி ஓகேவா க சரியா சரி அதுதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு அந்த லெட்டர் தான் இது பிளஸ் க க இதுதான் சரியா அந்த தாவோட லைனும் காவோட லைனும் ஒண்ணு சேர்ந்துடுறது இல்லையா அவ்வளவுதான் கரெக்ட் சரியா ஓகே சரி அடுத்தது இங்கிருந்து வாசிக்கணும் இது பிளஸ் த இது பிளஸ் ப இது பிளஸ் இபு பிளஸ் ய துபிய இது பிளஸ் ம தும இது பிளஸ் ய திய இது பிளஸ் ர திர இது பிளஸ் வ துவ இது பிளஸ் ம தும இது பிளஸ் ய திய இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இந்த 3 லெட்டருக்கு முன்னாடி லெட்டர் எழுதி காமிக்கிறேன் இதுவா இது பிளஸ் ஆமா எப்படி எழுதணும் அது இது பிளஸ் தாவும் எழுதி காட்டணும் காமிக்கிறேன் இது முதல்ல இது பிளஸ் ப எழுதினா அடுத்தது சரியா இந்த பா வந்து அந்த வர்டிகல் லைனோடயே சேர்ந்துருமோ ஆமா ஓகேவா அது தனியா அத ஒரே நிமிஷம் இருக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இத புக்ல காமிக்கிறேன் இத பாருங்க இப்ப நம்ம எழுதினோம் இல்லையா இது பிளஸ் ப சரியா இங்க இருக்கா பாத்தீங்கன்னா பிரிண்டர்லயே ரொம்ப வேற மாதிரி இருக்கு நீங்க எழுதி காமிச்சிருக்கோம் அதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு இந்த பிரிண்ட் இங்க் போய் உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லடியே நீங்க சமஸ்கிருத புஸ்தகங்கள் எதுல பார்த்தாலும் அதனுடைய இருக்கும் ஆமா பிரிண்ட் இப்படிதான் அந்த ஃபாண்ட் அது போயிட்டு உட்காருறது இது மாதிரிதான் போயிட்டு உட்காரும் அது நம்ம வாசிக்கும் இப்ப நீங்க வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு அது டவுட் பழக்கத்துல வந்துரும் தெரிஞ்சுக்கிறீங்க அது மாதிரி அதை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதை நம்ம ஓகே ஓகே இது பிளஸ் ப சரியா அடுத்தது வந்து ராமபிரியா அம்மா கேட்டா இது பிளஸ் த சரியா அது எப்படி வரும் இந்த இடத்துல சரியா ஓகே சார்
ஓகேவா? அதான் சி அந்த அந்த லெட்டர் அப்படியே கீழே வரும். நம்ம கையில எழுதும் போது அதை நல்ல விஸ்தாரமா அது புரியுற மாதிரி எழுத முடியும். அது பிரிண்டர்ல வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் தியாக்கும் அதே மாதிரி தானே தியா இது பிளஸ் யா. தியா இது பிளஸ் யா. ஓகேவா? தியா இதுதான் தியா. ஓகேவா? ஓகே சார். இது பார்க்கும்போது நம்ம இந்த லெட்டர் இந்த லெட்டர் இந்த லெட்டர் இது ரெண்டும் இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிதான் தோணும். சரியா? ஓகேவா? அது நம்ம மைன்யூட்டா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இது இந்த லெட்டர் இப்படி வருது, அடுத்தது இந்த லெட்டர் இப்படி வருது, இது ரெண்டும் சேர்த்துதான் சரியா? இதுதான் தியா. நீங்க புஸ்தகங்கள்ல பார்க்கும்போது தியா அப்படின்றது இப்படிதான் போட்டிருப்பான். ஓகேவா? நம்ம என்ன நினைச்சுன்ற கூடாது. இதே மாதிரியே நம்ம கான்சனன்ஸ்ல ஒரு வேர்டு படிச்சோமே கா அப்படின்னு, அந்த கா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கா தியா எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான் இருக்கும். மேல ஒரு கோட் போயிட்டு இப்படி டச் ஆயிருக்கும். இது தியா, இது கா. ஓகேவா? ஓகே சாமி. இன்னொரு லெட்டர் இருந்தது கீழே இருந்தது கூட எழுதி. ஒரே ஒரு நிமிஷம் அந்த பிடிஎஃப் இது பண்றேன். இதுவா இது பிளஸ் ராவா? துமா. இது பிளஸ் மா. இந்த துமாவா மேல? இது துமா. எழுதி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். உங்க எல்லாருக்கும் பூடி வாசனை வருதா? வரல. எனக்கு அநியாயம். இது பிளஸ் மா. இங்க இது இருக்கு இல்லையா? இங்கிருந்தே இந்த மா புறப்பட்டு இது வந்துடும். துமா. ஓகேவா? துமா. அந்த மாவோட இது மேல வரைக்கும் வரும். சரியா? இதுமா அப்படின்னு தீர்க்கம் வந்ததுன்னா பக்கத்துல இன்னொரு கோட் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பத்மா அப்படின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு பாவை போட்டுட்டு பத்ம, பக்கத்துல ஒரு கோட் பத்மா அப்படின்னு எழுதி. சரியா? அதுதான் இந்த இடத்துல இருக்கும். நீங்க இந்த துமாவை பாத்தீங்கன்னா இது பாருங்க, இங்க இருக்கு இல்லையா துமா. அந்த இது என்ன பண்றது? இந்த இதுக்கு அப்புறமா இந்த மா இங்க ஏந்து இவ்வளவு தூரம் வருது. துமா. சரியா? உங்க டவுட் கிளாரிஃபை ஆச்சா? ஆச்சு சுவாமி, ஆச்சு. ஓகே. வேற யாருக்கா டவுட் இருக்கா? சரி. இப்ப இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம அந்த லெட்டர்ஸ் நிதானமா பார்க்கலாம். என்னுடைய கைண்ட் ஆப்ளிகேஷன் என்னன்னா, நீங்க யாரும் மனசுல என்ன நினைச்சுக்கூடாது, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு ஒன்னும் லெட்டரே எடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இதுலதான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு பாடம் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா. சரியா? ஓகேவா? வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இதுல கேட்கறதுக்கு கொஞ்சம் இது ஹெசிடேட் பண்ணீங்கன்னா நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஓகேவா?